ஹாய் வெல்கம் டு மைண்ட் கேம் ரெடல். நம்ம சேனலில் இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ்லாம் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போயிடுவோம். ஒரு கிராமத்தில் இருக்கிற வீடு. இரவு நேரம் சரியாக 12:47 மணி. அந்த வீட்டில் தங்கியிருந்த ரவின்ற ஒரு யங்ஸ்டர் தினமும் அதே நேரத்தில் ஒரு வித்தியாசமான சத்தத்தை கேட்டு எழுந்திருக்கிறான். டக் 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 என்ற அந்த சத்தம் எங்கேருந்து வருது என்று அவனால் கண்டுபிடிக்க முடியல. அறையில் ஜன்னலும் இல்லை, மின்விசிறியும் இல்லை, எலி அந்த மாதிரி எந்த அடையாளமும் இல்லை. ஆனாலும் அந்த சத்தம் மட்டும் அவன் படுக்கைக்கு கீழே இருந்து வர்றது போல் அவனுக்கு தெளிவாக தெரியுது. ஒரு நாள் அவன் பயம் இல்லாமல் துணிச்சலோட படுக்கையை தூக்கி பார்க்குறான். அதிசயமாக அந்த சத்தம் உடனே நின்றுச்சு. மீண்டும் படுக்கையை கீழே வச்சதும் அதே சத்தம் மீண்டும் ஆரம்பிச்சிருச்சு. ரவியோட உடல் முழுசும் ரொம்ப நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்த நாள் ஹவுஸ் ஓனர்கிட்ட போயிட்டு இதை பற்றி கேட்டபோது அவங்க ரொம்ப அமைதியாக ஒரு விஷயத்த சொன்னாங்க. இந்த ரூமில் முன்னாடி ஒரு வயசானவர் ஒருத்தர் தங்கியிருந்தார். அவர் தினமும் இரவு நேரத்தில் படுக்கைக்கு கீழே அமர்ந்து பிரார்த்தனை செய்வாராம். ரவி அதை மூட நம்பிக்கைன்னு நினச்சி அவன் சிரிச்சிட்டான். அந்த இரவு சத்தம் முன்னாடி இருந்ததை விட ரொம்ப வேகமாக அதிகமாக கேட்டுது. டக் 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 அப்படின்னு. ரவின் இதய துடிப்பு கூட அதே வேகத்தில் அதிகமாக இருந்துச்சு. அப்போது தான் அவனுக்கு ஒன்று தெரிஞ்சது. அந்த சத்தம் வெளியிலிருந்து வர்றது இல்லை, அது அவனுடைய பயம், அவனுடைய மன அழுத்தம், அவனோட இதய துடிப்பு தான் அவன் மூளையில் சத்தமாக மாற்றப்பட்டு கேட்குதுன்றது தெரிஞ்சது. அப்புறமா போலீஸ் ரிஜிஸ்டரில் தெரிய வந்தது, அந்த வயசான மனுஷர் அதே நேரம் 12:47 மணிக்கு பெட்டுக்கு கீழே இருக்கும்போதே ஹார்ட் அட்டாக்கால் இறந்துருக்காரு. கடைசியில் டாக்டர் ரவியிடம் சொன்ன உண்மை என்னென்னா, அதுதான் ரொம்ப பயங்கரமானது. ரவிக்கும் அதே நோய்க்கான அறிகுறிகள் இருந்துச்சு. அந்த சத்தம் பேயோட அடையாளம் இல்லை, அவனோட உடம்பே அவனுக்கு கொடுத்த எச்சரிக்கை. அது எல்லா நேரமும் பயம் பேயால் மட்டும் வராது. சில நேரங்களில் மனிதர்களோட மூளை தான் மிகப்பெரிய பயங்கரமான கதையை உருவாக்குறதுன்றதை நம்மளும் புரிஞ்சுக்கணும். இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு ஹைப் பட்டனை மறக்காமல் தட்டி விட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி கேட்க மறக்காமல் நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க. தேங்க்யூ.